நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஆலப்புழா ஜிம்கானா படம் சோனி லீவில் நேற்று வந்தது. நேற்று அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான். நம்ம நேசல் அகமத் பிரேமலுவில் அறிமுக நாயகனா வந்தார். ஒரு காதல் சப்ஜெக்ட் அவர் அழகாக ஒர்க் ஆச்சு. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே டாப் 5ல் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி, ஆல்மோஸ்ட் 100 crores அபோவ் பிரேமலு. அந்த மமிதா பைஜு ஹீரோயின், அந்த ஹீரோயின் இன்னைக்கு எந்த மார்க்கெட்டில் வேற லெவலில் போயிட்டா. தமிழ்லேயே 3-4 படம் கமிட் ஆகிருக்கிறான். சரி, நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஸோ இவங்க குரூப் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் 12th ஃபெயில் ஆகிடுவாங்க. அதில் ஒரே ஒரு பையன் இவங்க ஃப்ரெண்டு மட்டும் ஒருத்தன் பாஸ் ஆகிடுவான். ஸோ இவங்களுக்கு படிப்பு ஏறலை, ஸ்போர்ட்ஸில் எதுலேயுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மொத்தத்தில் ஒரு தண்ட சோறு. இவங்க கேங்கு, நம்ம நேஷ்னல் குரூப்பு, இவங்க எல்லாரும் இவங்க ஏரியாவில் பாக்ஸிங், ஒரு பையனை பொண்ணுக்காக ஒரு பையன் லவ்வுக்காக சண்டை போடுவாங்க. அதில் அந்த லவ் பண்ணுற பையன் இன்னொருத்தன் இவங்க கேங் எதிர் கேங்கில் இருக்கிற ஒரு பாக்ஸர். ஸோ அவன் என்னடா பாக்ஸர், நம்ம வயசுலேயே இவன் பாக்ஸர் கற்றுக்கான்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு பாக்ஸர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இவங்க பாக்ஸிங் கற்றுக்குறாங்க. இவங்க குரூப் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸு வித் அவங்க ஆலப்புழாங்கிற அந்த சின்ன ஊர். ஆலப்புழா பெரிய ஊர் தான், கேரளாவில். சாரி, ஆலப்புழா ஊரில் ஆலப்புழா ஜிம்கானாங்கிற ஒரு பாக்ஸிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து பாக்ஸிங் கற்றுக்குறாங்க. கோச் வித் ஹெல்ப் ஆஃப் கோச்சு பாக்ஸிங் நல்லா கற்றுக்குறாங்க. நிறைய சின்ன சின்ன ஊரில் இருக்கிற டோர்னமெண்ட்ஸ்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு சில கொஞ்சம் மேட்ச் ஜெயிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் சில மேட்ச் தோக்குறாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி, லவ், காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கவே. இதில் லேடிஸ் ஹீரோயின்ஸ் கூட 2-3 ஹீரோயின்ஸு. நம்ம ஹீரோ சொல்லவே தேவையில்ல, சும்மாவே சாக்லேட் பாய் மாதிரி அழகாக இருப்பார். ஒரு போட்டில் போகும்போது போட் மேட்டை ஒரு லவ் பண்ண ட்ரை பண்ணுவார். பாக்ஸிங் அகாடமியில் இன்ஸ்டியூட்டில் அங்கேயும் ஒரு பொண்ணை லவ் பண்ண ட்ரை பண்ண. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹீரோயின். ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணுவார். அவருக்கு கிஸ் பண்ண தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அவரை ரிஜெக்ட் பண்ணார். அந்த சீன்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஒரு பையன் சுத்தமாக ஒழுங்காக இருக்கிறான், ஒரு ப்ரைவசியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த பப்ளிக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ப்ரைவசி பப்ளிக் தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்றது, அதுதான் இந்த படத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அந்த காரணத்தினால அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணலாம். போடி, அவர் ரொம்ப அப்படியே பெரிய சீன்லாம் இல்லை, அவர் சுமாராக தான் இருப்பான் அந்த ஹீரோயின். அதனால் சேர்த்தான் போடின்ட்டு விட்டு நம்ம இன்னொரு லவ் ட்ரை பண்ண போகிறோம். அந்த பொண்ணு வேற ஒரு அவங்க நம்ம ஹீரோவோட கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் சீனியர் இருப்பார், அவர் மேலே லவ் இருக்குது அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். பாக்ஸர் பொண்ணு இவங்கள மாதிரி அந்த ஆலப்புழா ஊருக்கு அந்த பொண்ணும் பாக்ஸர் போட்டு அது நிறைய 2-3 மேட்ச் காம்படிஷனில் விளையாடி திருச்சூர்காரனையும் திருவனந்தபுரம்காரன், எர்ணாகுளம், கொல்லம்காரன்லாம் ஃபைட் பண்ணி அந்த இவங்க அந்த பொண்ணு ஆலப்புழா தான் ஆக்சுவலாக. ஸோ இவங்க ஆலப்புழாவில் என்ன பண்ணுறானுங்கன்னா புட்டுக்கிறானுங்க, அட்றான்னா எல்லா மேட்சும் தோத்துறானுங்க. சிறுசுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பார்ல, அவர் மட்டும் தான் ஜெயிப்பார். நம்ம ஹீரோலாம் ஃபஸ்ட்டு 3 நாள் நாக் அவுட்லேயே தோத்துடுறாரு. கிளைமேக்ஸில் இவங்க டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்க சீனியர் ஒருத்தர், அவர் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி இருந்துட்டார். ஆப்போனண்ட் அடிச்சுட்டு ஆலப்புழா தான் ஜெயிக்கிறார். திடீர்னு நீ அப்படி எங்களை விட்டு ஜெயிச்சேன்னா எதிரணியில் மிரட்டல், எங்கள் ஆளை நீ அடிச்சுட்டு நீ அவனை போயிட்டேன்னா உன்னை இந்த சிட்டியை தாண்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல். அந்த மிரட்டலால் வாக் ஓவர் வாங்கிட்டு போயிடுறாரு அவர். ஸோ வாக் ஓவர் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வாக் ஓவர் அவர் கோச் திடீர்னு டென்ஷன் ஆகிடுவார். இவன் வாக் ஓவர் பண்ணனால கோச்சே போட்டு அந்த எதிர் டீம் இருக்கிற பசங்களை போட்டு டபுள் டீம்னு அடித்து இவங்களும் ஃபைட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஒரு 20 minutes ஃபைட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. எல்லாரும் பயங்கரமாக பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே சண்டை போட வேண்டிய பரிசுத்தமான ஒரு கலையை வெளியில் சும்மா ரிங்கை விட்டு வெளில வந்துன்னு சும்மா மாங்குன்னு போட்டு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி போட்டு அடித்து நொறுக்கிக்கிறானுங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஹீரோக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நேஷ்னலுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி. அவங்க அம்மா புலம்புவாங்க அவனை, எங்கள் அம்மா அதே மாதிரி தான் புலம்புறாங்க, அதே மாதிரி தான்
ஒருத்தனைக்கு நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஸ்கூல் படித்து ஃபெயில் ஆகிட்டு போயிட்டு +2 எக்ஸாம் எழுதாமல் உக்காந்துட்டு இருக்கிற அட்டம்ப்ட்டு, உன் நல்ல காலேஜ் கிடையாது, நீ உருப்படவே மாட்ட, தத்தி தண்டம் உருப்படாது, யூஸ்லெஸ் ஃபுல்லோ எதுக்கும் லாய்க் பட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா தோத்துட்டும் வந்துட்டான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி கணிச்சிட்டாங்க, நீ பாக்ஸிங்லாம் வராது, உனக்கு எதுவுமே வராது, நீ தோத்துட்டு ஆம்புலன்ஸ் வண்டியில் தான் வீட்டுக்கு வர போகிற பார் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கடைசியில் கிளைமேக்ஸில் ஆம்புலன்ஸ் வண்டியில் தான் மொத்த டீமும் வந்தாங்க வீட்டுக்கு. ஆனால் ஆம்புலன்ஸ் ஹெல்ப்பு கேட்டு வந்தாங்க, யாரும் அடிபட்டு வரல, ஹெல்ப்பு கேட்டு வந்தாங்க. ஹெல்ப்பு கேட்டு வண்டி அந்த ஊரை விட்டு எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டு வந்தாங்க. கடைசியில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹீரோவை அவனை மோட்டிவேட் பண்ணி, நாங்கள் இந்த அளவுக்கு பேர் ரிங்கில் சண்டை போட்டு எங்களுக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்ததே நேஷ்னல் தான், ஜோஜு தான். ஸோ நேஷ்னலோட பேர் வந்து ஜோஜு படத்தில். ஸோ ஜோஜு தான், நீங்கள் ஜோஜு அப்படி சொல்லாதீங்க, ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு. உடனே ஹீரோ எமோஷனலாக, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக தாண்டா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் காத்திருந்தேன், நன்றி. அப்புறம் அம்மா கிட்டே தான் பையன் சவால் விடுறா, இனிமேல் நான் ஆழக்குள்ளா ஜிம்கானா இந்த டோர்னமெண்ட் எங்களுக்கு போச்சு, அடுத்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் ஜெயிப்போம், நான் தான் என் டீம் இந்த ஊர் டீம் மேனேஜர். ஸோ அண்ணன் வந்து சண்டை போட மாட்டார் ஹீரோ, இதோட மேனேஜர் சொல்லிட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. செம ஒரு மோட்டிவேட்டிங் ஃபிலிமாக இருந்தது ஆலப்புழா ஜிம்கானா. பாக்ஸிங் பற்றி நிறைய நாலேஜும் கிடச்சிது. ஸோ சூப்பராக இருந்தது. தேட்டரில் பார்த்துருக்க வேண்டிய படம். ஆனால் அது தேட்டரில் மலையாளம் வெர்ஷன் தான், ஒரிஜினல் மலையாளம் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆச்சு, தமிழ் ரிலீஸ் ஆகலை. ஆல்வேஸ் சூப்பராக இருக்குது. சோனி லீவில் இருக்குது படம்.